மானங்கெட்ட திமுக அன்னைக்கு இந்திரா காந்தி காலில் விழுந்து சர்க்கார் கமிஷன்லயும் அந்த சிபிஐ 2 வழக்குலையும் அன்னைக்கு இதே கருணாநிதி தானே காலில் விழுந்து வாபஸ் வாங்கினாரு. இன்பநிதியினுடைய படத்துக்கு டிக்கெட் விற்கிற மானங்கெட்ட அரசாங்கத்துல அமைச்சர்களை வச்சிருக்கிறவங்களை வச்சுக்கிட்டு அதிமுக பத்தி பேச என்ன உரிமை இருக்கு? அப்படி இருக்க சொல்ல இவங்க இவ்வளோ, அதுவும் குழந்தைகளுக்குரிய அந்த மருந்து உற்பத்தி நிறுவனத்தை இவங்க கண்காணிக்கவே இல்லை, பரிசோதனை செய்யவே இல்லை, அதை தர கட்டுப்பாட்டு சரியானதா இருக்கான்றதை இவங்க எதையுமே செய்யாம, ஆனா இவங்க 2 ட்ரக் இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு எங்க கடமை முடிஞ்சிடுச்சு, நாங்க நடவடிக்கை எடுத்துட்டு தமிழ்நாடு அரசு வழக்கமா இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற மாதிரி இதுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அது வரைக்கும் இந்த பிரச்சனை மேல தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுக்கல. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு இவங்களுக்கு தெரியுமோ தெரியாதா தெரியல, எதுவுமே செய்யல. ஒற்றஞ்செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் அஇஅதிமுகவின் செய்தி தொடர்பாளரான திரு ஆவடி குமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். செய்தித்தாளில் பார்த்துருப்பீங்க, மற்ற ஊடகத்திலலாம் பார்த்துருப்பீங்க, மத்திய பிரதேசத்தில் 23 குழந்தைகள் இந்த கோல்ட்ரிஃப் அப்படின்ற ஒரு மருந்தை சாப்பிட்டதுனால இறந்துட்டாங்க. அந்த கோல்ட்ரிஃப் மருந்து எங்கேருந்து தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தான் தயாரிக்கிறாங்க. இது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய தலைகுனிவாகவே இருக்கிற மாதிரி தெரியுது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இப்போ இந்த கோல்ட் ரீப்புன்றத அந்த இருமல் மருந்து, அதுவும் குழந்தைங்களுக்கு தர மருந்து, இந்த மருந்தில் நச்சுத்தன்மை உள்ள கெமிக்கல் கலந்துருக்குன்றதுனால தான் இப்போ அதை பயன்படுத்திய அந்த குழந்தைகள் 23 பேர் இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மருந்தை பரிந்துரை செய்த அரசு மருத்துவர், மத்திய பிரதேசத்தை சேர்ந்த அரசு மருத்துவர் அதை பரிந்துரை பண்ணியிருக்காரு. அந்த பரிந்துரை பண்ண அந்த மருத்துவர் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு. மட்டும் இல்லாமல் அவர் அவருடைய ப்ரைவேட் கிளினிக்கில் தான் அதை பரிந்துரை பண்ணியிருக்காரு. அவரை பரிந்துரை பண்ணவரை கைது செஞ்சுருக்காங்க. அவருடைய அரசு மருத்துவராக இருந்தது அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க மத்திய பிரதேச அரசு. அதுக்கப்புறம் அந்த நிறுவனத்தினுடைய இந்த உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கார். ரங்கநாதன்ட்டு சென்னையை சார்ந்தவர். அவர் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்காசரத்தில் அந்த தொழிற்சாலையை நடத்திட்டு வந்திருக்காரு. அவர் ஒரு கொஞ்ச நாளாகவே 14 வருஷமாக அந்த தொழிலில் இருந்திருக்காரு. இவர் உருவாக்கின அந்த குழந்தைங்களுக்கு சத்து தர அளவு கர்ப்பிணி பெண்களுக்கு பயன்படுற அந்த மருந்தெல்லாம் அவர் ஆரம்ப கட்டத்தில் தயாரித்து தந்திருக்காரு. அதெல்லாம் ஒரு சிறந்த மருந்தாக எல்லாரையும் ஒரு நல்ல நிலையில் அதை நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் அவர் இதுக்கு முன்னே அவர் தொடர்ந்து ஒரு சிறந்த மருந்து தயாரிப்பாளர் தான் இருந்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அவர் ஒரு குவாலிஃபைடு கெமிஸ்ட், மருத்துவம் உற்பத்தியாளராக தான் இருந்திருக்காரு. அதிலெல்லாம் எந்த இதுவும் இல்லை. இப்போ இதில் பிரச்சனை எங்கே வருதுன்னா, அந்த தொழிற்சாலை அவர் நடத்திட்டு இருக்காரு, அந்த மருந்து புழக்கத்தில் இருக்குது. ஆனால் அந்த இதுவில் அந்த மருந்து தயாரிக்க பயன்படுற அந்த கெமிக்கல்ஸில் நச்சுத்தன்மை உள்ள கெமிக்கல்ஸ் அதில் இருந்திருக்கு. இதை அவர் விருப்பப்பட்டு செஞ்சாரா இல்லை தெரியாமல் செஞ்சாரான்றது வேற. ஆனால் அந்த மருந்தை கண்காணிக்க வேண்டிய தமிழ்நாடு மருத்துவத்துறை இயங்கலைன்னு சொல்ல முடியும். அவங்க ஆதரவு தந்தாங்கன்றது வேற, அது இயங்கவே இல்லை, இதை கண்காணிக்கவே இல்லை. இவங்க ஒரு மருந்து உற்பத்தியாளர்கள் மருந்து தயாரிக்க சொல்ல இவங்க நம்முடைய ட்ரக் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, மருந்து கட்டுப்பாட்டு துறை அதை கண்காணிச்சிருக்கணும். இங்கே சாதாரணமாக ஹோட்டலில் போய் உணவு சாப்பிட்றோன்னா கூட அந்த உணவை கண்காணிக்கிறதுக்கு சுகாதாரத்துறை அலுவலர், மாநகராட்சி சுகாதாரத்துறை அதை கண்காணிக்கும். அதில் ஏதாவது நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாம்பழம் சீசனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். மாம்பழம் விற்றுருப்பாங்க, அதில் கல் வச்சு பழுக வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு போய் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மாம்பழன்றது இயற்கையாக உற்பத்தி ஆகிறது, அதுலேயே ஒரு வேதிய பொருள் கலக்க சொல்ல
அதையே தடுக்கிற அரசாங்கம் கடமைப்பட்டிருக்கு. அப்படி இருக்க சொல்ல இவங்க இவ்வளோ, அதுவும் குழந்தைகளுக்குரிய அந்த மருந்து உற்பத்தி நிறுவனத்தை இவங்க கண்காணிக்கவே இல்லை, பரிசோதனை செய்யவே இல்லை. அதை தர கட்டுப்பாட்டு சரியானதா இருக்கான்றதை இவங்க வந்து எதையுமே செய்யாம தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டுத்துறை செயலிழந்து போச்சு. நான் இதை ஏன் செயலிழந்து போச்சுன்னு சொல்றேன்னா, அதுக்கு வந்து நிரந்தரமா ஒரு அதிகாரி இந்த ஆட்சி வந்த பிறகு போடவே இல்லை. அதுதான் சார், நான் என்ன கேள்வி, என்னுடைய கேள்வி என்னன்னா, 14 வருஷமா இது வந்து மருந்து கம்பெனி இருந்துன்னு வருது சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் முதல் முறையான்னு தெரியல, இதில் இதுக்கு முன்பு ஏதாவது நடந்து அதை மறைக்கப்பட்டுச்சானு தெரியல. ஏன்னா 4.5 years இந்த கவர்மெண்ட் ரன் பண்ணுறது, டிஎம்கே கவர்மெண்ட். அதுக்கு மேலே ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்துச்சு. ஆனால் ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்த வரைக்கும் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் வந்த மாதிரி தெரியல, அஃபிஷியலாக இந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆன மாதிரி தெரியல. பட் இந்த 4.5 years வரைக்கும் இப்படி ஒரு தவறு நடந்திருக்குன்னா இதில் யாருடைய தலையீடுகளாவது இருந்து அவங்க தைரியமா இந்த மாதிரி இதெல்லாம் கலப்படம் செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நிறுவனம் வந்து கோல்ட்ரிப் நிறுவனம் வந்து விருப்பப்பட்டு நச்சுத்தன்மை உள்ள பொருளை உற்பத்தி பண்ணோம், மருந்தை உற்பத்தி பண்ணோன்ற நோக்கம் நிச்சயமா இருந்திருக்காது. ஏன்னா அவங்க இதுக்கு முன்னே அவங்க ப்ரீவியஸ் ரெக்கார்ட் பார்க்க சொல்ல அவங்க நல்ல மருந்தெல்லாம் உற்பத்தி செஞ்சு தந்திருக்காங்க. அதனால அது வந்து அவங்களுடைய நோக்கமா நம்ம நினைக்க முடியாது. அது பொதுவாக அந்த நிறுவனத்துல வந்து இதுல மட்டும் அந்த டை எத்திமான் கெமிக்கல் இதுல ஆட் பண்ணிருக்காங்க. அது நச்சுத்தன்மை உள்ளதுன்றது இப்போ மத்திய பிரதேச அரசு இந்த விபத்துக்கு பிறகு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நான் முதலிய சொன்னது போல இதை வந்து மருத்துவ தர கட்டுப்பாடு துறை வந்து இதை கண்காணிச்சிருக்கணும். ஏன்னா இங்கிருந்து உற்பத்தி ஆகிற பொருளுக்கு பொறுப்பு இருக்க வேண்டியது தமிழ்நாடு அரசு. கரெக்ட். இங்க வந்து அதுக்கு வந்து இவங்க இந்த ட்ரக் லைசன்ஸ் இவங்க கொடுக்கறத ஒட்டி தான் அது வந்து புழக்கத்துக்கு அனுப்ப முடியும். அப்படி இருக்க சொல்ல இவங்க கட்டுப்பாடு ட்ரக் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி செயல்படவே இல்லை. ஆமா, ஏன்னா நான் சரியா சொல்றேன், செயல்படவே இல்லை. இது இந்த மருந்து கம்பெனி மட்டும் இல்லை, எந்த மருந்து கம்பெனியும் இப்போ வர்ற தகவல் பார்த்தா இவங்க வந்து இந்த அதிகாரிகள் வந்து காசு வாங்க மட்டும்தான் போறாங்க, மற்றபடி அதை எந்த பரிசனையும் செய்யறது இல்லை. இந்த 4.5 வருஷமா இதுதான் நடந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த தலைமை அதிகாரியே இப்ப இல்லாம வேக்கண்டா இருக்காங்க. அதுதான் சொல்றேன், நான் செயல்படலைன்னு ஏன் சொல்றேன். இது வந்து கீழ்நிலை அதிகாரிகள் செய்யறாங்க. ஏன் செயல்படலைன்னு சொன்னா அதுக்கு வந்து ஒரு அந்த தர கட்டுப்பாட்டு அதிகாரி இல்லை, தொடர்ந்து அதை வேக்கண்டாவே வச்சிருக்காங்க. இதுக்கு இடையில ஒரு இடைக்கால அதிகாரியா ஒருத்தரை போஸ்ட் பண்றாங்க. அவர் வந்து இடைக்கால அதிகாரியா அவரை போஸ்ட் பண்ண சொல்ல அவருக்கு வந்து அந்த மருத்துவ அதிகாரியா பணியாற்றுவதற்குரிய தகுதி இல்லாத ஒரு, அதனால அவர் வந்து இடைக்காலமா வந்து அந்த பொறுப்பு அதிகாரியா போடுறாங்க. அவரு இந்த மருத்துவ அனுமதி கொடுக்கறதுல லஞ்சம் வாங்கி 25,000 ரூபாய் லஞ்சம் வாங்கி அவர் அரெஸ்ட் பண்றாங்க. இதே அரசாங்கம் அவர் அந்த ஆக்டிங் டைரக்டரா போட்டவர் 25,000 ரூபாய் லஞ்சம் வாங்கி கைது பண்றாங்க. இப்போ இந்த நிலையில இப்போ என்ன பண்றாங்க, மத்திய பிரதேச அரசாங்கம் அந்த இதுக்கு நடவடிக்கை எடுத்து டாக்டர் பிரவீன் சோனி அவரை வந்து கைது பண்றாங்க. அவர் தான் பிரிஸ்கிரிப்ஷன் பண்ணவர். அவரை வந்து கைது பண்றாங்க. அவருக்கு அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுத்துட்டு அவரை விசாரணைக்கு உட்படுத்திட்ட பிறகு இந்த மருந்து தயாரிப்பாளர் மேல நடவடிக்கை எடுக்கணும் இவங்க மேல வழக்கு போட்டு மத்திய பிரதேசத்திலிருந்து இந்த அவர் நடத்தின நிறுவனத்துக்கு பேரு சீசன் பார்மா. இந்த நிறுவனத்தினுடைய அதனுடைய உரிமையாளர் ரங்கநாதன், அவரை வந்து கைது பண்றாங்க. அங்கிருந்து ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்றாங்க. மத்திய பிரதேச அரசு ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி அங்கிருந்து 7 பேர் வந்து இங்க வந்து கோடம்பாக்கத்துல இருந்து இவர் அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கு தமிழ்நாடு போலீஸ் வந்து இவங்களுடைய ஆதரவை கேட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. அது வரைக்கும் இந்த பிரச்சனை மேல தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுக்கல. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு இவங்களுக்கு தெரியுமோ தெரியாதா தெரியல, எதுவுமே செய்யல. அவங்க வந்ததுக்கு பிறகு அவங்க கேஸ் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு பிறகு அவங்க வந்து அங்கே இருக்க காவல் நிலையத்தில் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி அதன் அடிப்படையில் இங்கே வந்து கைது பண்ணுறாங்க.
இப்போ நான் கேட்கறது என்னன்னா, இவங்க தமிழ்நாடு அரசு உடனே என்ன பண்றாங்க, இவங்களுடைய சாதனையா உடனடியா 2 ட்ரக் இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்றாங்க. அவங்க போய் ஏன் ஆய்வு பண்ணல, அல்லது இவங்க ஏன் உடந்தையா இருந்தாங்கன்ற இவங்களா ஒரு முடிவு பண்ணி அவங்கள வந்து 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டு நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோன்னு இவங்க அறிக்கை விட்டுட்டு உட்காந்துருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த மருந்துல நச்சுத்தன்மை கலந்துருக்குன்றதை கண்டுபிடிச்சதுக்காக அது வந்து யார் கண்டுபிடிச்சாங்கன்னா, மத்திய அரசு கீழே இருக்கிற இந்திய மருந்து சோதனைகள் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த கட்டுப்பாட்டில் ஏற்பட்ட கோளாறு, இதை கண்காணிக்க வேண்டிய பரிசீலனை பண்ணாமல் இதை வெளியே அனுப்பவே முடியாது, அதை செய்யாததுனால தான் இது நடந்திருக்குன்னு அவங்க சொல்றாங்க. ஆனால் இவங்க 2 ட்ரக் இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு எங்கள் கடமை முடிஞ்சிடுச்சு, நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டு தமிழ்நாடு அரசு வழக்கமாக இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற மாதிரி இதுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டிட்டு உட்காந்துருக்காங்க. இவங்களே வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து இது வந்து மத்திய அரசும் அங்கே இருக்கக்கூடிய மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு எம்பியோட பரிந்துரையில தான் இது வாங்கியிருக்காங்க, இதில் எங்களுக்கு எதுவும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி இவங்க தப்பிச்சிக்கிற மாதிரி இருக்கு. இல்லை, இது வந்து ஒரு தமிழ்நாட்டில் நேற்றுக்கு வந்த நிறுவனம் இல்லை, இது வந்து ஒரு 14 ஆண்டுகளாக இருக்கு. இவங்க இதுக்கு முன்ன கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த சிரப் தயாரித்து அதில் வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மருந்து எல்லாருக்கும் பயன்பட்ட ஒரு சிறந்த மருந்தாகவும் அவங்க இது பண்ணியிருக்காங்க. அவங்க தொடர்ந்து அந்த துறையில் பல்வேறு மருந்துகள் தயார் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த அனுமதி வாங்கினதோ அதை நடத்துறதோ பிரச்சனை இல்லை, ஆனால் அதை வந்து அந்த தரத்தோடு இருக்கான்னு ஆய்வு பண்ண வேண்டியது யாரு? கரெக்ட். இப்போ நீங்கள் ஒரு மாம்பழம் ரோட்டில் விற்கிறாங்கன்னா அந்த மாம்பழத்தில் வந்து இது இயற்கையாக வந்ததா, இதில் கல் என்னவோ சொல்லுவாங்களே, அந்த கல் வச்சு இதை பழுக்க வச்சுதான்னு சொல்லி ஆய்வு பண்ணுறது யாரு? இருக்கிற சுகாதார அதிகாரி தான். அதனால இதில் வந்து யார் கலப்படம் பண்ணாங்கன்றது பிரச்சனை இல்லை, யார் கலப்படம் பண்ணாலும் கண்டுபிடிக்க வேண்டியது மாநில அரசினுடைய கடமை. இன்னும் கேட்டால் இந்தியாவினுடைய இந்த அதிகார பட்டியலில் கலப்படத்தை கண்டுபிடிக்க வேண்டியது மாநில அரசாங்கம் தான். அதனால மத்திய அரசாங்கம் அதில் கலப்படத்தை கண்டுபிடிக்கிறதெல்லாம் மத்திய அரசாங்கத்தினுடைய வேலை இல்லை. இங்கே அது உணவு கலப்படமாக இருந்தாலும் எந்த இது கலப்படத்தை வந்து மாநில பட்டியலில் இருக்கு, மாநில அரசாங்கம் தான் அதை கண்காணிக்க முடியும். அவங்க தான் மக்களோட நேரடியாக இருக்கிறதுனால அவங்க தான் செய்ய முடியும்னு இந்திய அரசமைப்பு சட்டத்திலேயே கலப்படத்தை கண்டுபிடிக்கிறது இவங்க மாநில அரசு கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இவங்க எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு வந்து அதிகாரத்தெல்லாம் வச்சுன்னு இருக்கு, எங்களுக்கு ஒன்றும் கொடுக்கலன்னா கொடுத்த அதிகாரத்தை ஒழுங்காக யூஸ் பண்ணிருக்குல்ல. இன்னைக்கு வந்து இதை ஒழுங்கா மாநில அரசு அந்த கண்காணிப்பும் அந்த கட்டுப்பாடும் சரியா இருந்திருந்தா ஏன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி கண்டுபிடிக்கிறத இதுக்கு முன்னால இவங்க ஆய்வு பண்ணியிருந்தாங்களா கண்டுபிடிச்சிருக்க முடியுமே? WHO சொல்லியிருக்கு, இந்த உலக சுகாதார நிறுவனம் அவங்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து இந்த கட்டுப்பாட்டு பிழை இருக்கு, இதுல வந்து ஒரு ரெகுலேட்டரி கேப்பே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதுதான் அதை ரெகுலரைஸ் பண்ணாம அதை வந்து அந்த தரத்தோட இருக்கான்றதை மானிட்டர் பண்ணாம அதை வந்து இருந்ததுனால தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து இப்போ இவங்களை வந்து இதுல வந்து உற்பத்தியே அதுல லைசன்ஸோ அந்த குறை எதுவும் சொல்லலை. அவங்க என்ன சொல்றாங்க, இது வந்து கட்டுப்பாட்டு பிழை. அப்போ இவங்க இதை வந்து சரியா கண்காணிக்கல, இதை வந்து ரெகுலரைஸ் பண்ண வேண்டிய மாநில அரசு தூங்கிடுச்சு. அதுக்கு காரணம் அந்த துறைக்கு ஒரு நிரந்தர அதிகாரி இல்லை. தற்காலிக அதிகாரிகளை நீங்க நியமிக்கிறீங்க, அவங்க லஞ்சம் வாங்கின்னு ஜெயிலுக்கு போயிடுறாங்க, அல்லது வேற இதை சஸ்பென்ஷன்ல இடைக்கால தடை நீக்கம் பண்ணிடுறீங்க. ஒரு இவ்வளவு பெரிய உயிர் பலி உருவாக்கக்கூடிய ஒரு துறைக்கு ஒரு நிரந்தர அதிகாரியே இல்லாம வச்சிருந்தீங்கன்னா அப்போ என்ன நீங்க இது பண்றீங்க? அமைச்சர் அவர் வந்து மாரத்தான் ஓட்டத்துக்கு அங்கங்க நின்று மெதுவா ஓடிக்கிட்டே இருக்காரே தவிர இதெல்லாம் பார்க்கறதே இல்லை. அவரை கேட்டா அவர் துறையை தவிர மொத்த எல்லா துறையை பத்தியும் பேசுறாரு. ஆனா மருத்துவத்துறையில என்ன நடக்குதுன்னு தெரியாது, அதை பத்தி அவர் கவனையும் இல்லை. அதுல வந்து ஒரு பொறுப்பான அதிகாரி டைரக்டர் இல்லைன்றது வந்து அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. எதையாவது கேட்டா கூட எங்களை மாதிரி வந்து சாதனை செய்யறதுக்கு ஆள் இல்லை, எங்களை விட அவருக்கு பெரிய வேலை இப்போ அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. அது தெரியல உங்களுக்கு. என்னன்னா அவங்க மு.க. ஸ்டாலினுடைய பேரன் இன்பநிதி ஒரு படம் எடுத்துக்கிற, என்ன படம், ஒரு என்ன இட்லி கடைக்கு டிக்கெட் வாங்கி விற்கிற வேலையை இவர் செஞ்சுட்டு இருக்காரு. ஸ்கூல் பசங்களெல்லாம் கூப்பிட்டு போய் அந்த படத்தை ஓட்டுறதுக்கு இவர் பசங்களை கூட்டு போய் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இது ஒரு அமைச்சர் வேலை.
இவங்க வந்து அந்த இன்ப நிதி என்ன உதயநிதி என்ன சொல்றாரு, அதிமுக வந்து பாரதிய ஜனதாவுக்கு கொத்தடிமையா. இவங்க என்ன செய்யறாங்க, அவங்க வீட்டுல கூலி வேலை செய்யறாங்களே. இன்ப நிதியினுடைய படத்துக்கு டிக்கெட் விற்கிற மானங்கட்ட அரசாங்கத்துல அமைச்சர்களை வச்சிருக்கிறவங்களை வச்சுக்கிட்டு அதிமுக பத்தி பேச என்ன உரிமை இருக்கு? நீங்க நீங்க என்ன தகுதி இருக்கு? அதிமுக வந்து தன்னுடைய உரிமைக்கு எப்பவும் விட்டு கொடுக்கல. எங்க அப்பா அவங்க அப்பாவுக்கு செலவு வைக்கிறதுக்கு தபால் தலை வெளியிடறதுக்கு போய் மோடி காலில் விழுந்து எப்படியாவது வந்து வெளியிடுங்கன்னு கூப்பிட்டு அவர் அட போங்கிய வேலை பார்த்து நான் ஒரு ஆளை அனுப்புறேன்னு அனுப்பி விட்டாரு. அப்போ வந்து கொண்டாடினாங்களே, அப்போ தெரியலையா? கரெக்ட். அதிமுக யார் காலையும் எந்த காலத்திலும் விழுந்தது இல்லை. அதிமுக தைரியமா இருந்ததுனாலதான் அன்னைக்கு மத்திய அரசாங்கம் நரேந்திர மோடி அவர்கள் அந்த தேசிய ஜனநாயக முன்னணியில பக்கத்துல உட்கார வச்சாங்க. இந்த பக்கம் அமித்ஷா, இந்த பக்கம் நரேந்திர மோடி, நடுவுல எடப்பாடியார் உட்கார வச்சாங்க. அப்படிப்பட்ட நிலையில கூட நாங்க எங்களுக்கு எங்க கட்சியினுடைய தலைவர்களை, புரட்சி தலைவி அம்மா அவர்களை, அண்ணா அவர்களை இந்த மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருந்த ஒரு விமர்சித்தார்ன்ற ஒரே காரணத்துக்காக அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்தோம். அந்த அளவுக்கு தன்மானத்தோடு தான் இருக்க. இவங்கள போய் மானங்கட்டு போய் இல்லை. கனிமொழியை ஜெயில வச்சாங்கல்ல, 6 மாசம் திகார்ல கனிமொழி எதுக்கு ஜெயில இருந்தாங்க? பாரதிய காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கு. மன்மோகன் சிங் பிரதமர், அதுல டிஆர் பாலுல இருந்து எல்லாம் அமைச்சர்களா இருக்கிறாங்க. அதே ஆட்சியில அதே நிர்வாகத்துல நடந்த ஊழலுக்காக 6 மாசம் கனிமொழி ஜெயில இருந்தாங்கல்ல. 1 வருஷம் ராஜா திகார் ஜெயில கழித்துனார்ல. அப்படி போய் மானங்கெட்டு போய் அவங்க கிட்ட போய் சோனியா காந்தி கிட்ட தள்ளு வண்டியில போய் நின்று என் பொண்ணுக்கு கொப்பளம் வந்துடுச்சு, வெடிப்பு வந்துடுச்சுன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருந்தது யாரு? மானங்கெட்ட திமுக. அன்னைக்கு இந்திரா காந்தி காலில் விழுந்து சர்க்கார் கமிஷன்லயும் அந்த சிபிஐ 2 வழக்குலையும் அன்னைக்கு இதே கருணாநிதி தானே காலில் விழுந்து வாபஸ் வாங்கினாரு. அன்னைக்கு சிபிஐ வழக்கு 2 வழக்கு இருந்தது. 2 வழக்கு இருக்க சொல்ல இதே சென்னை சிபிஐ கோர்ட்ல அந்த வழக்கு வருது. 1/71, 2/70 2 வழக்கு. அந்த 74, 1/74, 2/74 2 வழக்கு. பூச்சி மருந்து பேர ஊழல், சர்க்கரை பேர ஊழல் 2 வழக்கு சிபிஐ கோர்ட்ல நடக்குது. அது கூட அந்த வழக்கு வந்து யாருமே புகார் தந்து போடல. அப்போ அந்த எமர்ஜென்சிக்கு முன்னால 74ல் இந்தியா முழுக்க வந்து இந்திரா காந்தி அப்போ சோதனை பண்றாங்க. அப்போ சோதனை பண்ண சொல்ல மும்பையில் புஷ்பகா ஏவியேஷன் ஒரு நிறுவனத்தை சோதனை பண்றாங்க. அந்த சோதனை பண்ண சொல்ல அங்க இருக்க ரெக்கார்டு எடுக்கிறாங்க. அங்க ரெக்கார்டு எடுக்க சொல்ல டைரியில கருணாநிதிக்கு இவ்வளவு லஞ்சம் கொடுத்தோம், இந்தந்த தேதியில இந்தந்த லஞ்சம் கொடுத்தோம், இவ்வளவு கொடுத்தோம்னு அவங்க ரெக்கார்டு இருந்தது. அதை வச்சு அந்த வழக்கு வந்து பூச்சி மருந்து தெளிப்பு ஊழலும் சர்க்கரை பேர ஊழலும் 2 வழக்கு போடுறாங்க. அது வந்து சிபிஐ வந்து மகாராஷ்டிராவில் இருக்க அந்த புஷ்பகா ஏவியேஷன்ல இருந்து அப்போ வந்து மழை வறட்சியா இருந்தது. அந்த மழை வர வைக்கிறேன்ட்டு வானத்திலிருந்து ஹெலிகாப்டர்ல மருந்து போடுறேன்னு சொல்லி அதுல நடந்த ஊழல் தான் அது. அதுதான் புஷ்பகா ஏவியேஷன்ல ரெய்ட்ல அதை கண்டுபிடிச்சி அதை வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கு சென்னை சிபிஐ கோர்ட்ல வருது. அந்த வழக்கை நடத்துறதுக்கு அப்போ சாந்தி பூஷன், அப்போ வந்து ஜனதா கட்சியினுடைய தலைவர் சாந்தி பூஷன், அவரை என்ன பண்றாங்க, அவரை வந்து கருணாநிதிக்கு வக்கீலா வைக்கிறாங்க இந்த வழக்குல இருந்து கருணாநிதியை காப்பாத்துறதுக்கு. அப்போ அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அந்த வழக்கு நடக்க சொல்ல அப்போ இராஜ் செடியன் தலைமையில டெல்லியில நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தார். அவர் தலைமையில ஜனதா கட்சி அமைக்கிறாங்க. ஜனதா கட்சின்னு அப்போ ஃபார்ம் பண்றாங்க. இந்திரா காந்திக்கு எதிராக ஜனதா கட்சி உருவாகுது. அந்த ஜனதா கட்சி அதுல திமுகவும் சேர்ந்துக்குது. சேர்ந்து அதுக்கு அடுத்து எமர்ஜென்சி வந்தது. அதுக்கு பிறகு வந்து நடந்த தேர்தலில் ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சிக்கு வந்துடுது. மொராஜி தேசாய் இந்தியாவினுடைய பிரதமர் ஆயிடுறாரு. இந்திரா காந்தி வெற்றி வாய்ப்பு இழந்துடுறாங்க. காங்கிரஸ் தோத்து ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கு. ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே கருணாநிதிக்கு வக்கீலா இருந்த சாந்தி பூஷன் இந்தியாவினுடைய சட்ட அமைச்சர் ஆயிடுறாரு. ஜனதா கட்சி ஆட்சியில அவர் இந்தியாவினுடைய சட்ட அமைச்சர். இவருக்கு வாயெல்லாம் பல்லு, நம்மால் வந்து சட்ட அமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்ட்டு அப்புறம் நேரா வந்து நீங்கெல்லாம் வந்து அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க, இந்த வழக்கு 2 வழக்கு நீங்க தானே அப்பியர் ஆனீங்க, அந்த வழக்கை வந்து மத்திய அரசு, ஏன்னா மத்திய அரசு போட்ட வழக்கு அது சிபிஐ வழக்குன்றதுனால மத்திய அரசு நீங்க அதை அந்த ரைட் ஆஃப் பண்ணிருங்க
அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு, சாந்தி பூஷன் ஒரு நேர்மையான மனுஷன், நான் ஆஸ் எ வக்கீல் உங்களுக்காக நான் வாதாடினேன், அது வந்து என் டியூட்டி. ஆனால் நான் இப்போ வந்து மினிஸ்டர், லா மினிஸ்டர், இந்தியாவுடைய சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய கடமைப்பட்டவன். நான் வந்து வக்கீல்ன்ற முறையில் என் பார்ட்டிக்காக உங்களுக்காக வாதாடுறது சரி. அது மாதிரி இந்தியாவினுடைய சட்டத்தை காப்பாற்ற வேண்டியவன்ற முறையில், இந்த அமைச்சர்ன்ற முறையில் என்னுடைய கடமையை செஞ்சு விடுங்க. நீங்க வந்து அதை நீதிமன்றத்தில் வந்து நிரூபிச்சு வெளியே வந்தாதான் உங்களுக்கும் பெருமை. நான் வந்து அதை ரைட் ஆஃப் பண்ணேன்னா நான் என்னுடைய நேர்மைக்கு அது இழுக்குன்னு சொல்லிடுறாரு. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கேள்விகளுக்கு விளக்கமாக பதிலளித்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றிங்க ஐயா. நன்றி நேயர்களே. இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதே மாதிரி ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது சொல்லணும் அல்லது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு நாகரிகமான கமெண்ட்டை போடுங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துரை. நன்றி, வணக்கம்.